அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. விருப்போடு இகழ்வுறு வெறுப்பும் தவிர்த்தே அருட்பேரளித்த அருட்பெருஞ்சோதி. விருப்பம்னா என்ன தெரியுங்களா? சொல்லுப்பா. வெறுப்புனா என்னன்னு தெரியும். இது ரெண்டுமே வெவ்வேறு கார்னர்ல இருக்குது. இப்போ நம்ம எதுக்கு இதெல்லாம் விருப்பம் காட்டுவோம்? இந்த உலகத்துல நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கு, அப்புறம் காமத்துல இச்சைகள், அது மாதிரிலாம் இருக்க ஒரு லைன் இருக்கு. அடுத்தது வெறுப்பு எதுக்கு இருக்கும்? துன்பத்தை பார்த்து வெறுப்படைவோம். கஷ்டத்துக்காக, நோய் நொடி, இதெல்லாம் துன்ப துயரத்துக்கு, பிணிக்கு, மரணத்துக்கு, இதெல்லாம் வெறுப்பா இதெல்லாம் வருதே அப்படின்னு வெறுத்து ஒரு மாதிரி இது பண்ணுவோம். வள்ளலார் ஒரு பாட்டில் சொல்லுவார்ல, எனக்கு இதுலேயும் இச்சை, எனக்கு ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன். ஆமாம். அது மாதிரி நீ என்னை பாட்டு வச்சா பாடுற, குழை வச்சால் குழைகிறேன் அப்படின்னு பண்ண சொல்லுவார்ல. ஆமாம். ஸோ விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிற இது நிறைய பேர் பேசுவாங்க. அந்த ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எதுலேயும் ஆசை வச்சுக்கிட்டு தேவையில்லாத செயல் செய்துட்டு இருக்கும்போது உண்மையான சுகத்தை, கடவுளை அடையிற அந்த தன்மையை நம்ம வீணடிச்சிடணும். அது போகிறதுக்கே நம்மளுக்கு தோணாமல் போயிடுது. அப்படி செய்யணுன்ற ஒரு எண்ணத்துக்கே நம்ம வராமல் அவசியம் இல்லாதது அனாவசியத்தில் நம்ம உழண்டுகிட்டு இருக்கோம். ஏன் அப்படி விருப்பம் வெறுப்பம் அது இல்லாமல் பேலன்ஸ் பண்ணிக்கணும்? அது ஒரு சமரச நிலை. ஏன் அந்த மாதிரி நிலையில் இருக்கணும்னா, பிறப்பு இறப்பு இருக்குல்ல, அந்த கடலை தாண்டி விட்டுரும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாத்துலேயும் விருப்பம் வச்சுக்கிறோம். சாப்பாட்டில் அதிகமாக விருப்பம் காட்டி, ஆமாம், அதில் ருசியாக உணவு தான் எல்லாமே அப்படின்னு அந்த ஒரு இது இருந்தாலும், உணவு எப்படி இருக்கணும், எதாக இருக்கணுன்றதும் கடவுள் நிர்ணயம் பண்ணி இது இருந்தால் தான் இந்த வாழ்க்கைக்கு இது உங்களுக்கு உகந்திருக்குன்றது அந்த தெளிவு, அந்த எண்ணங்கள், அந்த நல்ல அதில் இருக்கிற இதெல்லாம் என்ன சூட்சமாக, அது என்னென்ன நல்ல நம்மளுக்கு ரசாயனக்கு மாற்றம் ஏற்படுத்தி தருது, எப்படிலாம் நம்ம அதிலிருந்து இது வரலான்ட்டு அறிவுபூர்வமாக நம்மளுக்கு உணர்த்தி வாழ வச்சுட்டு தான் இருக்காரு. எல்லாமே கொடுத்துட்டாரு, எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்தந்த நேரம் நம்மளுக்கு உள்ளுணர்வு உணர்த்திக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் நம்ம அதெல்லாம் பொருட்படுத்துறதில்ல, அலட்சியப்படுத்திட்டு வெறுப்பை தான் இது பண்ணிக்கிறோம். விருப்பு எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல் தேவையில்லாத இடத்துல விருப்பம் வச்சுக்கிறோம். அப்புறம் வெறுத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வெறுக்கிறோம், ஆனால் எல்லாமே இன்பமாக இருக்கிற மாதிரி அப்படியே அதுலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் மாயன்றது நல்லாவே நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இப்போ சோற்றுக்கும் காமசேற்று அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல. ஆமாப்பா. இதெல்லாம் பண்ணா துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்படும் அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல. ஸோ அதில் என்ன பார்க்குறோன்னா, இந்த சோற்று ஆசை அப்படின்ற மாதிரி அதில் விருப்பம் நிறைய பேர் இதில் செலுத்துகிறாங்க. இந்த உலகத்தில் பெரும்பான்மை என்ன விருப்பம்னா, எது கண்மூடித்தனமாக எது இருந்தாலும் விருப்பம் வந்துடுது. எல்லாத்துலேயும் மனசு போய் லைக்குது. எது உண்மையான இடத்துல போய் நம்ம மனசு லைக்கணுமோ, நம்ம ஆன்மா சேரணுமோ அங்கே மட்டும் தடுமாறிக்கிட்டு
வெறுப்பாக இருக்கா, அதெல்லாம் முடியுமா, அதெல்லாம் செய்திட முடியுமா, அதெல்லாம் நல்லா நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரி அங்கே ரொம்ப வெறுப்பை காமிச்சிட்டு நம்ம மற்றதுலலாம் விருப்பத்தை செலுத்துகிறோம். புள்ளைக்குலையை வந்து ம் நம்ம விருப்பத்தை அதிகமாக காட்டுற மாதிரி இந்த பெரும்பான்மை விளங்குது. ஆ நிறைய பேர் நம்ம பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ம் புள்ளைக்குலையில் ஈடுபட்டுறாங்க. ஆமாம், அதில் விருப்பம் இருக்கக்கூடாது அப்படின்னு பெரும்பான்மை சொல்லலாம். அப்படி தான் இருக்கும். ஆமாம். அடுத்து வெறுப்பு எப்படி ஆனால் வருது? அதுவும் நல்லா கிளியராக நம்மளுக்கு தெரியுது, அது தவறு தான், தப்பு தான், அதை செய்யக்கூடாதுன்னு தெரியுது. ஆனாலும் அது வந்து செய்தால் தப்பு இல்லைன்ட்டு அதுவும் அப்படியே அலட்சிய போக்கில் பரவாயில்ல செய்துக்கலாம், கடவுள் மன்னிப்பார், கடவுள் நம்மளுக்காக தான் கொடுத்தாரு, எல்லாம் அவர் செயலை அவர் செய்துக்கிட்டோன்னு அப்படி அலட்சியமாக அங்கே பேசிட்டு, அப்புறம் அவர் செயல் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுடலாம்ல. அப்புறம் ஏன் போய் மன்றாடிக்கிட்டு அப்படியே மண்டிக்கிட்டு கடவுளே எனக்கு அதை கொடு, இதை கொடு, இதை நடந்துருச்சு, அதை நடந்துருச்சுன்றவன் அப்போ நம்மளுக்கு ஒரு தேவை, நம்மளுக்கு சுகம் பெறணும், நம்மளுக்கு நல்லா இன்பமாகவே வாழணும்னா கடவுள்கிட்ட போய் எல்லாம் கடவுள் விருப்பம் தானே, எல்லாம் கடவுள் படைப்பெல்லாம் எப்படி நடக்குதோ நடக்கட்டும், நம்ம எப்படி இருப்போம்னு இருக்கிறோமா, இல்லை. ஓடி போய் மண்டிட்டுக்கிட்டு கதறியோ கெஞ்சியோ கூத்தாடியோ பிச்சை எடுத்தோ ஏதோ கடவுள்கிட்ட ஏதோ ஒரு வகையில் போய் நம்மளோட ஒரு பவர் பெருசாக இருக்குது, அதுக்கிட்ட நம்ம ஏதாவது கேட்டு வாங்கணுன்ற அந்த எண்ணத்தோடு ஓடுறோமே. இல்லை கடவுள்கிட்ட இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட பதவி பட்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் நாயாட்டம் நாக்கத்தவங்க போட்டுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று அங்கே மன்றாடிக்கிட்டு இருக்காங்களே. இப்படி ஏதோ இடத்துல யாரோ மன்றாடிக்கிட்டு தான் இருக்கோம், ஏதாவது யாரோ கொடுப்பாங்களான்ற எண்ணத்துலேயே தான் ஓடுறோம். அதே மாதிரி நம்மளுக்கிட்ட ஏதோ உயிர் பிச்சை கேட்டு வர்ற ஜீவனை நம்ம அடித்து நொறுக்கி அது கழிவாக்கிடணும், நம்ம சமாதி கட்டிடும் நம்ம வயிற்றுல. இதெல்லாம் எவ்வளோ கேவலன்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சு நம்ம அங்கே தவிர்ச்சிடணும். அதெல்லாம் எதை தவிர்க்கணுன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எதை விருப்பத்தோடு ஏற்று நம்ம கடவுள் இயலை வந்து விருப்பத்தோடு ஏற்று நம்ம அவர்கிட்ட கூடணுன்றது தெரியாமல் இருக்கும். பதின்னு பேர் வச்சுக்கிறோம், ஆனால் பதி இதை வந்து நம்ம செய்கிறோமா, பதியாக அவர் ஏற்றுக்கிறோமானா கிடையாது. எங்கெங்கேயோ மோகம் வச்சுக்கிட்டு நீ சொன்ன மாதிரி காம இச்சையில் இங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இங்கேயே வந்து தயை எது, அன்பு எது, யார்கிட்ட அன்பு செலுத்தணும், யார்கிட்ட தயை செலுத்தணுன்ற விவஸ்தை கூட இல்லாமல் எப்படி எப்படியோ கண்மூடித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் மண்மூடி போயிடுறோம். அதெல்லாம் தவிர்த்தா தான் நம்ம நல்லா மரணம் இல்லா பெருவாழ்வு வாழலாம், நோய் நொடி பிணி முதுமையெல்லாம் வராமல் நல்லா வாழலாம். இப்போ விருப்பத்தை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆடை அலங்காரத்தில் பார்த்து பட்டு இது துணியை உடுத்துறது, ஆமாப்பா, நம்ம உள்ளன்னு இது கூட்டுறது, இம்சையை படுத்தி அதில் இன்பத்தை காண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பில்டப் பண்ணிட்டு போய் ஒரு விளக்கு ஏற்றிட்டு அப்படி கை எடுத்து கும்பிட்டு எனக்கு இதை கூட அதை கூடன்னு பிச்சை எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து நம்ம என்ன பிச்சைக்காரன் வந்து கீஞ்ச உடை எடுத்துக்கிட்டு வந்து பிச்சை எடுக்கிறான். நம்ம பட்டும் இது கோட்டு ஷூட்டு பூட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வந்தால் அப்போ வந்து நம்ம பிச்சைக்காரன் இல்லை, நம்ம வந்து பெரிய இது, நம்ம தான் உலகத்துலேயே சிறந்தவங்கன்னு அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம தான் கேவலமாக அறிவு விளங்கியும் விளங்காமல் நம்ம கேவலமாக ஆடிட்டுருக்கோன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சில மொழிகள் வந்து இந்த மாதிரி ஆமாம் வந்தா காட்டுற மொழிகள், அதுதான் கடவுள் வழிபாடுன்னு நினச்சிட்ருக்கோம். கோட் ஷூட் போட்டுக்கிறது, பட்டும் பட்டாடை உடுத்திக்கிறது, பளபளப்பாக போய் நின்றுக்கிறது, அகத்தை வந்து சுத்தம் பண்ணாமல் புறத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இதுதான் கடவுள் வழிபாடு, இதுதான் கடவுள் வழிபாடு, இதில் இருக்கிறதுலேயே நல்லா சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தான்ட்டு அப்படியே அவங்கவுங்களும் அவங்கவுங்க ஒரு மாதிரி வெறியோட்டமும் ஆடிட்டுருக்கிறது. அனிமல்ஸை வந்து எட்டி உதச்சு அவங்க வந்து அவங்க மேலே வெறுப்பு காட்டி, இன்னும் அது மட்டும் இல்லாமல் எது நம்ம அனிமல்ஸ் அதிகமாக காட்டுறோமோ அதுவும் ரொம்ப பரிதாபமாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ், இன்னோசென்ட் அனிமல்ஸ் கூட வயலண்ட்டை காட்டி நம்ம எது அவங்கள சாவடிச்சு இனப்படுகொலை எல்லாம் பண்ணி உயிர் வழியே தெரிஞ்சுக்கிறது இல்லை, அந்த உணர்வும் கொண்டுட்டு வந்துக்கிறது இல்லை. அதுக்கு நம்ம வலிக்கிற மாதிரி தானே அதுக்கும் வலிக்கும். நம்மள்கிட்ட வந்து மன்றாடுது அவங்கன்னு நீ சொல்லுவ, அந்த அளவு கூட எனக்கு யோகிதை இல்லை, அந்த அளவுக்கு இன்னும் நான் என்னை உயர்த்திக்கலை, இன்னும் நான் தாழ்ந்தபடி நிலையில தான் இருக்கேன். ஆனாலும் திருந்தணுன்ற எண்ணம் வந்துருச்சு, திருத்திக்கணும்,
திருந்தி கடவுளை வந்து நம்ம கடவுள் வேணும்னு நினைக்கிறோம். கடவுள் சொல்ல மதிக்கணும். கடவுள் கட்டளை இடலை நம்மளுக்கு. கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லா நன்மையும் உணர்த்துறாரு. தெள்ள தெளிவாக கொடுக்குறாரு. நம்ம சுகம் பெறணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கே இவ்வளோ நல்ல தான் குழந்தை வாழணும்னு நினைப்பு இருக்குது. அப்போ கடவுளுக்கு எவ்வளோ நல்லா அந்த எல்லாமே கொடுத்து இப்போ சுதந்திரம் கொடுத்து நம்மளை சுதந்திரத்தை பறிபோகாமல் இப்போ அவர் எல்லா அனுகிரகம் பண்ணி எல்லாமே நம்மளுக்கு செய்துட்ருக்காரு. நம்ம ஆனால் எல்லாமே தப்பாக செய்து, அதான் ஐயா சொல்லுவார், அந்த மாதிரி தப்பாக செய்து சாவை வந்து துணிந்து ஏற்றுக்கிறோம். ஒரு வேலை செய்கிற இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாட்டு நடத்துகிற இடமா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த விருப்பு அவங்களுக்கு ஜாதியா வா நீ என்னோட இதில் இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு இது என்னோட தேசமா அவங்ககிட்ட கொஞ்சம் விருப்பம் அதிகமாக காட்டுறது, என்னோட மொழியா அவங்ககிட்ட கொஞ்சம் விருப்பம். அதே மாதிரி வெறுப்பு வந்து இன்னொருத்தவங்க வளர்ந்துடக்கூடாது, அவன் சகோதர தன்மையை காட்டாம அவனை வந்து அடிச்சுன்னு இருக்கிறது. காம்படிஷன் போய் கம்பேஷன் இந்த நீர்மையே வந்து காலி பண்ற மாதிரியே இருக்கும். அடுத்தவன் எப்படி அழிந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்ம பேரும் புகழோட நம்ம இந்த பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுல வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வெறுப்பு அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம சகோதரன் தான், அவங்க கூட நம்ம வந்து ரொம்ப பற்று வச்சு இதுலாம் வச்சு அவங்க பல இதை நுகராம, அதான் காம அந்த இதெல்லாம் இருக்குல்ல, நீ சில பேர் இது பண்ணுவாங்க, நான் வந்து மாடுகளை நல்லா பார்த்துக்கிறேன் இல்லையா, அப்போ அவங்ககிட்ட இருந்து பாலை எடுக்கிறது தப்பு இல்லைல்ல அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து ஊனை எடுக்கிறது தப்பு இல்லை, நான் தான் நல்லா பார்த்துக்கிறேன்னு அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இப்போ எடுக்கிறது பார்த்தாலே வந்து அது எப்படி இருக்குது, அவங்க சில பேர் நாயை வளர்ப்பாங்க, அவங்ககிட்ட வந்து பாலை எடுப்பாங்களா, குட்டிகளை எடுப்பாங்களா, எடுக்கிறாங்க. வியாபார ரீதியாக வளர்த்து கொஞ்சம் அதுவும் அழகு சாதனமா ஆக்கி அதுவும் பார்க்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஒரு வகையில சீக்கிரமா உயிர் இழந்துருவாங்க. அதையும் ஒரு மாதிரி ஆக்கிடுறாங்க. அதையும் வித்து குட்டி போட வச்சு அதையும் அது ஒரு விருப்பு, அது ஒரு பிசினஸ். நம்ம கீழே அடிமையா எல்லாமே தொழிலாக்கி எல்லாமே வந்து அதுல வருமானம் ஈட்டி பொருளாதாரத்தை பெருக்கி நாய் அழகா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணி அவங்கள இனச்சேர்க்கை பண்ற ஆளுங்க நம்ம சப்போர்ட் பண்ணி பல இது மாதிரிலாம் பண்ணுவோம்ல. ஸோ இதெல்லாம் விருப்பு வெறுப்பு அதெல்லாம் வந்ததாலதான் அந்த அருட்பேரை நம்ம விட்டுறோம், கம்பேஷனு. ஸோ அதனாலதான் என்ன பண்ணணும், தயவு காட்ட சொல்றாரு வள்ளல். இங்க வந்து விருப்பம் வந்து கடவுள்கிட்ட இருக்கு வச்சுக்கணும். ஆனா விருப்பம் கடவுள்கிட்ட வைக்கல, அவரை வந்து அடியாளா லஞ்சம் கொடுத்து அவரையே ஏமாத்தி நம்ம எல்லாம் ஓலையில போட்டுக்கணும்னு தான் நினைக்கிறோம். நம்ம நல்ல தருணம் உலை வந்துட்டதுமே நம்ம கரெக்டாக கடவுளை அடையணும்னு அப்படி விருப்பத்தை ஏற்படுத்திக்கல. எல்லாம் கடவுளை கூட அடித்து ஓலையில் போட்டுடணும். நம்ம விருப்பத்தை வந்து இந்த இகலோகம் இந்த சிற்றின்பத்தை வந்து எப்படியோ மொல்லமாரித்தனமோ முட்சத்தனமோ ஏதோ ஒன்று இல்லை கடவுள் பேர் சொல்லி கடவுளையே ஏமாற்றிட்டு நம்ம அடைஞ்சிடணுன்ட்டு அந்த மாதிரி தான் விருப்பத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம். கடவுள் சொல்கிற நல்ல செயலை அது நடக்குமா, அது முடியுமா, அதெல்லாம் முடியாது. அதுவும் எந்த காலத்தில் இருக்கோம், இதெல்லாம் நடக்குமா, எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், இதெல்லாம் முடியாது அப்படின்னுறோம். ஆனால் வந்து எது எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் ஆமாம், அதெல்லாம் இந்த காலத்துக்கு அப்படி தான் நடந்து அப்படி தான் ஓடணும், காலத்தோடு ஓடிடணும். அப்படி தான் அது தப்போ தவறோ எதாக இருந்தாலும் ஊரோட ஊரோட ஒத்துப்போ அப்படின்ற மாதிரி அப்படி போனால் தான் நம்மளும் பிழைச்சிக்க முடியும். என்ன பிழைக்கிறோம், 4 நாள் கஷ்டப்பட்டு ஓடுறோம், 4வது நாள் மல்லாந்துக்கிறோம், போயிட்டு ஹாஸ்பிட்டலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இதெல்லாம் அப்படியே ஏதோ நல்லா அப்படி சுகமாக தர்ற மாதிரி நம்ம ஒரு பாவனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தெரியுது வெறுப்பு எப்படி வருது. இப்போ ஞான கேள்வி வள்ளலார் போதிச்சாரு அப்படின்னா அவர் மேலே ஒரு வெறுப்பு சில பேர் இந்த இதில் மயக்கத்தில் குலைக்குலையில் இருக்கவங்கலாம் அவன் இவன் அப்படிலாம் சொல்லி இது பண்ணுவாங்க.
ஒரு மேம்பட்டவரை வந்து எது சத்தியமோ அதை வந்து துச்சமாக தூக்கி போடுறது ஒரு மாதிரி அப்படியே அதெல்லாம் என்ன இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிற மாதிரி அதெல்லாம் நடக்குமா? நம்மளாம் காட்டுவாசிங்க, நம்ம அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு போனால் கடின சித்தர்களாக வளர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம். சில பேர் தமிழ் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாங்க கிட்ட கிட்ட இது ஒழுங்கா ஆராய்ச்சி பண்ணாம ஆய்வு குறைபாடால எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லுவாரு. அதனால ஆய்வு நல்லா வந்து தெளிவா இருக்கணும், நல்ல சத்திவிசாரம் பண்ணிக்கிட்டு எதுல வெறுப்பு காட்டணும் எதுல வெறுப்பு காட்டணும். எது வள்ளலாருக்கு எதுல விருப்பம் இருந்துச்சு? ஆண்டவர் அடையிறதுல பேராசை இச்சை எது வெறுப்பா இருந்துச்சு? இந்த உலகியல் வாழ்க்கை வந்து இது அலங்காரம் அதிகம் வெளியில புறத்துல இது பண்ணிக்கிட்டு அகத்துல வந்து நம்ம கருகி இருக்கோம். அதனால கருகக்கூடாது. ஞானத்துல வந்து நம்ம ஞான நடத்துல வந்து நம்ம நல்லா இதா இருக்கணும், ஒளியா இருக்கணும், நம்ம ஒளி பெறணும். அதுதான் அருட்பேரு. அருள் போது தயவு கருணை அப்படின்னு இருக்குல்ல. அப்போ அருட்பேரு அப்படின்னும் போது பேரு எப்படி கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு? பேரும் புகழும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவ பேர் என்ன? ஒருத்தவருக்கு அதுல நல்ல வல்லபம் கொண்டு ஓங்கி இருக்காருன்னா அதுல பேரு அடிப்பாங்கல்ல. இவரு நல்ல செஸ் பிளேயரு, இவரு நல்ல ஷூட்டரு, பேரும் புகழா வாழாம் பாவம் அப்படி நல்ல இதுன்றோம். அது மாதிரி வள்ளலார் என்ன பண்றாரு, யாரேனும் இறங்குகின்றாருக்கு சீரே அப்படின்னு சொல்ற மாதிரி யாரு வந்து புலிக்குலை தவிர்த்து வராங்களோ அவங்களுக்கு ஞான கல்வி போதிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இச்சை இருந்தாலே போதும், நல்லா வாழணும் அப்படின்னு, நான் சாகாத நல்வரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது பெறணும்னு ஆசை இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா அப்பன் வரும் தருணம் அப்படின்னு வரல. அப்பன் என்ன பண்ணிருக்காரு, நித்தியம் சேர்ந்த நெறில் செலுத்தினார். நித்தியம் நம்மள அஞ்சாதுன்னு சொல்லுவார்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்பா வந்து நித்தியம் சேர்ந்த வழியில செலுத்திட்டாரு. இனி நான் முத்தியும் ஞான அந்த இந்த அந்த லைன்ல சன்மார்க்க சுத்த சன்மார்க்க இது சித்தி அந்த சித்திகள் இருக்குல்ல, சித்திங்கும் அது பெறதுக்காக இது பண்ணிடுவேன், சத்தியம் சத்தியம் அப்படிலாம் சொல்லுவார்ல. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து அருட்பேர். ஸோ அந்த லைன்ஸில் நம்ம வந்து செலுத்த ஆரம்பிச்சிடும். அதை யார் கொடுப்பா? அருட்பெருஞ்சோதி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இதில் சொல்றாரு. நீங்க அதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா அவர் வந்து வலிந்து ஆட்கொள்வார் நம்மளையும். நம்ம எங்கேயோ ஒரு மூலையில இருந்து நம்ம எதுலையோ வெறுப்பெல்லாம் வச்சுட்டு இருப்போம். ஸோ அருட்பேர்ல வந்து என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவார். அதனால தான் வள்ளலார் வந்து என்ன பண்றாரு, சாதி மத சமயம் எல்லாம் ஒழிகிறதுக்காக அவர் வந்து போதிச்சாரு. அதுவும் இல்லாம சாப்பாடு கூட அதுல விருப்பு அவருக்கு அதிகமா இல்லைன்னா கூட வெறுப்பும் இல்லை. ஏன்னா அது அருளோட தன்மை இல்லையா. இன்னொருத்தவங்களோட கஷ்டங்களை வந்து நம்ம பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்ச ஜீவகாரணியை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆடவனுக்கு பெண் இல்லைன்னா அவங்க பெண் கொடுக்கறது சரிங்களா. அப்போ வந்து காம இச்சையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இங்க வந்து சேர்க்கிறீங்களா அப்படின்னா ஜீவகாரணத்தோட இதுல அதுவும் உண்டு. அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ சொசைட்டி சமூகத்துல இல்லாம வந்து தனிச்சு இருக்காங்கன்னா அவங்க சமூகத்துல சேர்த்துக்கணும் அவங்களையும் சரிங்களா. அவங்கள வந்து ரோட்ல அலைய விடுறது. இப்போ மிருகங்கள்லாம் சில பேர் இது நான் வந்து ஒன்று அடைக்கலம் தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு எப்போ வந்து அவங்க வயசாகி போயிட்டு குட்டிகள்லாம் பிறக்க முடியல, பால் கொடுக்க முடியல, அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அடிச்சு வத்துடுறாங்கல்ல, அவங்க குப்பையில் போய் வாய வச்சுட்டு அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம், திருப்பியும் வந்து அவங்கள எடுத்துகிட்டு வருது, சரணாலயங்களுக்கு கூப்பிட்டு வருது சரிங்களா. எப்படியாவது பண்ணி திருப்பியும் அவங்களை மேல்நிலை போதிக்கிறது. இந்த பால் தயிர் மோர் இந்த மாதிரி எடுக்கிற ஐட்டமுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதே இந்த கோழி ஆடு
இதெல்லாம் வந்து மாமிசம் புளை வந்து நிறைய அதுக்கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறாங்க, அது நல்ல பக்குவம் வரட்டும், நல்லா அந்த ஸ்டேஜ் வரட்டும் அப்படின்ற மாதிரி இருந்து அதை வெட்டி வெட்டி காசாக்கி. உதாரணத்துக்கு பன்னிகளோட இதை வெட்டுறது, அவங்களோட ஆணுறுப்பு இருக்கு இல்லையா, அதான் அது விதையை எடுத்துட்டா அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று டேஸ்ட். நாயை வந்து என்ன பண்ணுவாங்க சில நாட்டுகள்ல துன்புறுத்தி சாப்பிடுச்சு அவங்களோட இது ஊனை வந்து உண்றது வந்து நல்லா இருக்கு அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பல கட்டமைப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம அருட்பேர் அளித்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு அடுத்தது அருட்பேர் தரித்து உலகம் அனைத்தும் மலர்ந்திட அருட்சீர் அளித்த அருட்பெரும் ஜோதி. தரித்து அப்படின்னு அர்த்தம். ஜோதி தரித்துன்னா அப்போ எல்லாம் எடுத்து அணிஞ்சுக்கிறது, போட்டுக்கிறது. உலகனைத்தும் மலர்ந்திட அப்படின்னா மலர்னா அர்த்தம், மலர்னு அர்த்தம். மலர்னா வந்து நல்ல மென்மையாக இருக்கும், வாசமாக இருக்கும், நல்லதை நல்லா காற்றை சுத்திகரித்து நம்மளுக்கு பொலிவை தரும். அந்த மாதிரிலாம் இயற்கையாக நல்ல குணங்களை வச்சுருக்கு. அதெல்லாம் நம்மளுக்காக அது செய்யும், நல்லதெல்லாம் செய்யுது, ஒரு நல்ல செயலாக்கம். மலர்ல வந்து ஃப்ரெஷ்னஸ் வந்து பேஸ் பண்ணி தான் மலர் இருக்குல்ல. ஆமாப்பா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. ஆமாம், அப்போ தான் அந்த எல்லா தன்மையும் அதில் இருக்குது. மனம் இருக்குது, மென்மை இருக்குது, அப்புறம் அந்த இது என்ன சொல்கிறது, அடுத்த ஜென்ரேஷன் பார்க்குறதுக்கு ஒரு பொலிவு, ஒரு ஒரு மாதிரி இதாக இருக்குது, அழகு எல்லாமே இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் வளர்றதுக்கு பரவக்கூடிய தன்மை இருக்குல்ல. ஆமாம், அப்படிதானே. ஆமாப்பா. ஸோ மலர்ந்திட அப்படின்னா நம்ம அருட்பேர் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம மலர முடியாதுன்றது நடக்குது. அப்போ அருட்சீரு அப்படின்ற சீருன்னும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஒருத்தவன் வந்து உயர்ந்தவன், ஒருத்தவன் தாழ்ந்தவன், ஒரு மொழி வந்து உயர்ந்த மொழி, ஒரு மொழி தாழ்ந்த மொழி, அந்த மாதிரி சீரங்க அந்த மாதிரி வந்து பல இது இருக்குமா. இப்போ தமிழ் வந்து சீராக்குறதுன்னு சொல்கிறோம்ல, நல்லா எல்லாமே சீர்படுத்தி எல்லாம் இதாக இருக்கணும். இப்போதைக்கு லிங்க் லாங்குவேஜாக உலகம் ஃபுல்லாக என்ன இருக்குது, இங்கிலீஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்தியாவில் என்ன இருக்குது, இந்தியா இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் என்ன ஆகிடும், அப்போ தமிழ் மட்டும் ஏன்டா உயர்த்து சொல்கிற அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. ஆமாம், ஏன் நானே நிறையா கேட்டிருக்கேன். என்னப்பா எல்லாமே காமனாக மொழின்னா எல்லாம் ஒரு பேச்சு புழக்கத்துக்காக தானேப்பா வந்தது. அவங்கவுங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படி எப்படி பேசிக்கிறாங்க. உணர்ச்சி நிறைந்தது, உணர்ச்சி பூர்வமானது தானேப்பா பக்தி, அருள். தாமரை வேலை மட்டும் ஏன்டா உயர்த்து பேசுற அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன் வந்து வள்ளல் தன்மையை மட்டும் உயர்த்தி பேசுற அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒரு நீதி இருக்கு. ஆண்டவர் வந்து அருளே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ வந்து இம்சை இல்லாத இன்பத்தை நீங்க வந்து நுகரணும் அப்படின்ற லெவலு. அப்போ தமிழ் வந்து உங்களுக்கு இம்சையா இல்லை இருக்குதுங்களா. சில மொழிகள் வந்து இம்சையா இருக்கு. அதனாலதான் வந்து அதை என்ன பண்றது, போ வந்து காலப்போக்கில் எது வந்து இம்சை இல்லாத இன்பத்தை தருதோ அதை ஏற்ற மாதிரி அமைஞ்சிடும். சரிங்களா. இப்போ உண்மைய சத்தியத்தெல்லாம் நல்லா உணர்ந்து நல்லா உள்ளூர ஆழமாக அனுபவித்து எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு அதில் நல்லா ஈடுபாடு, நல்லா நம்மளுக்கு அதில் லயிக்க முடியுது, அதில் நல்லா ஊடுருவ முடியுது. சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு கடல் அலையை பார்த்து பயந்து ஓடியாந்துடுறவங்க இருக்கோம்ல, அந்த மாதிரி நம்ம இறைவன் என்ன சொன்னாருன்னே தெரியாமல் பயந்து ஓடியாந்துட்டு இதுலேயே பிடிச்சிக்கிட்டா அதை நம்ம பிடிச்சி ஓடிடலான்ட்டு குருட்டு எண்ணங்களை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் பாரு. அதுதான் தப்பு. அப்போ அருட்பேர் நல்லா தரித்து அப்படின்னா கட்டமைத்து உலக அனைத்தும் இது மாதிரி தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகணும், பியூட்டியாக மாறணும். ஆமாப்பா. சரிங்களா. அவங்களோட டியூட்டியே வந்து என்ன பண்ணணும், ஆண்மனையை ஒருமைப்பாட்டால நம்ம என்ன பண்றோம், உருகி விளக்கம் அடைஞ்சு நம்ம லாபத்தை பெறறதுக்காக அருட்சீர்
சரிங்களா? ம். அப்போ எல்லாம் எப்படி இருக்கும் ஒரு காலத்துல? ம். ஆண்டவர் வல்லபத்துல சீர்னா இதான் சொல்லியிருக்க நீ. சீரம் சிறுத்தைன்னா நல்லா அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்களே கல்யாணத்துக்கு சீர்வரிசைன்றாங்களே, அந்த மாதிரியும் சொல்லியிருக்க. சீர்னா எல்லாமே அடுக்கா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கொடுக்குறது இல்லை, அந்த மாதிரி தானே சீர்னா. அது ஒரு அர்த்தம் இருக்குல்ல. ஒரு மிஷின் வந்து ம். சீர் பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அப்போ ஏதோ பழுது எடுத்திருக்கு. இப்போ நம்ம பழுது உண்டாக்குற என்னது, பழுதெல்லாம் உண்டாக்குறது என்ன? சாதி, மதம், சமயம், அதுல வழங்குற ஆசார சங்கல்ப விகல்பம் அப்படி இல்லாம சொல்லுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது? இப்போ இதுல போறீங்க, ஆசிரமத்துல போறீங்க, அங்க என்னென்ன இருக்கும்? ஆமாம், இதெல்லாம் அதில் அடங்கி கிடக்குது. எல்லா மத சமயத்துல இதெல்லாம் ஒரு அடிநிலையா போறவர் வந்து உடனே வந்து உயர்நிலை பதவி அடைய முடியுமா? எப்படி அடைய முடியும்? அடக்கி வச்சு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, உனக்கு இது தேவை, அது தேவை, நீ இவ்வளவு உழைக்கணும், வீணொழிப்பு உழைப்பதில் என் பயணம் அப்படின்னு சொல்லி வளர சொல்லுவார்ல. அப்போ யாரு வந்து நல்ல அருள் வல்லபத்தை கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு உடனே நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்னென்ன சொல்றாங்க. அந்த மாதிரி இங்க நடக்குதா இந்த உலகத்துல? அருள் பகட்டா பளபளப்பா யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ அதை பார்த்து அப்படி மயங்கி அங்கேயே கிடக்கணும். அது தப்புன்னு தெரிஞ்சாலும் இல்லை இது வந்து நல்லா தான் இருக்குது, இது இந்த ஜென்மத்தில் இந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவன் அமைச்சு கொடுத்துக்கிறாரு, இதே நான் பண்ணிட்டு போகிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சிய போக்கு பேசுகிறோம். முதலே ஐயா சொல்கிறதே வந்து ஊழ்வினை. நம்ம என்ன செயல் செய்து, நம்ம என்ன கர்மானாவே நம்மளுடைய செயல் என்னென்ன தப்பாக செய்கிறோமோ நல்லதாக செய்கிறோமோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விதையாக மாறி நம்மளுக்கு அது வந்து அப்புறம் அப்படியே வளர ஆரம்பிக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஆயுசு எந்த அளவுக்கு நம்ம பாவம் பண்ணி எந்த அளவுக்கு போய் மாட்டி எப்படி மாண்டு போயிடுறோமோ அதுலேருந்து திரும்பி அந்த வித்து அது வேலை செய்து திரும்பி அது உண்டாகுது. அந்த மாதிரியே ஓடிட்டு இருக்கோம். அதுலேயும் அலட்சிய போக்குலேயும் நம்மளுக்கு வந்து சேருது பாவங்கள். நம்ம துச்சமாக அலட்சியப்படுத்திட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கிறதாலையும் நம்ம வந்து நம்மளுக்கு உண்மைன்னு தெரிஞ்சால் கூட நம்ம மனசாட்சி நம்மளுக்கு உணர்த்தி நம்ம நல்லதெல்லாம் நம்மளுக்கு கடவுளை உணர்த்திக்கிட்டே இருந்தாலும் இல்லை இது இப்படியே இருக்கட்டும், இந்த இப்படியே பார்த்துக்கிட்டு நான் ஓட்டிக்கிறேன், அடுத்த பிறவிலையோ அதை பார்த்துக்கலாம், கடவுள் செயல் அப்படின்னுறோம். தப்பாக செய்துட்டு கடவுள் செயல்னு சொல்லி அலட்சியப்படுத்திடுறோம். கடவுள் செயலெல்லாம் நல்லதாக செய்து வச்சுருக்காரு, கடவுள் செயல் மாதிரி நீ இருந்தால் சொல்கிறாரு கடவுள். ஆனால் நம்ம அது இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி கடவுள் கேட்கணும்னு விருப்பம் வச்சுப்போம். சொல்லுவாருன்னா அவரையும் தப்பாக்கிடணும்னு நினச்சி கங்கணம் கட்டிக்கிட்டு ஆடிட்டு இருக்கோம். அதான் செய்துக்கிட்டு இருக்கோம். அவர் பாடல்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த புலைக்குலை தவிர்த்தவங்கலாம் அருள் அடைஞ்சவர்களே அவங்க கூட நீ கலந்து கூத்தாடு, நல்ல இன்பத்தை பாருவே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. அதனால நம்ம வந்து காட்டுவாசியா போயிட்டு அங்க இருக்கிற இது வேட்டையாடி பிழைப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு அந்த மேலே அடிக்கிற சத்தம் அது இதெல்லாம் வச்சோன்னு இல்லாமல் மேலே அடிச்சுட்டு கும்மி அடித்து நல்லா தின்னு கழிவாக்கிட்டு உண்டு வீணாக போய்கிட்டே இருப்போம். உணவுன்றது நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக இருக்கணும் ஒழிய எல்லா உயிரையும் எடுக்கிறதுக்காக வச்சுக்கிட்டோம். ஆசை பேராசை எல்லாம் சாப்பிட்டு சத்தாயிடுவோம்னு நினச்சி எல்லாம் சாப்பிட்டு வெடித்து செதறிடுறோம். ஸோ ஓங்கி போகிற இடம் அப்படின்னு நினைத்தது, இது வீங்கி போகிற இடம் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறது, யாரெல்லாம் அருளாளர்களோ அவங்க கூட கலந்து நம்ம இன்னும் பெருகி அப்போ என்ன ஆகும், நல்ல சீர் வளரும்ல. தடை வருமா அப்படின்னு பார்த்தா தடையில்லா தலைவர் ஓட இதில் வந்து நம்ம சங்கம் வந்து எப்படி இருக்கும், நல்லா செழிச்சு போகும். சரிங்களா? பிழைப்பு தாண்டி நல்லா தழைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உலகெல்லாம் பரவ என்னுள்ளத்திலிருந்தே அழகிலா ஒளிசை அருப்பெருஞ்சோதின்னு அர்த்தம். நல்லா பரவணும் நம்ம இப்பதான் பேசியிருக்கோம்ல. தடை இல்லாத இது வந்து இருந்துச்சுன்னா மலர் வந்து என்ன பண்ணும், அடுத்த பரவி அந்த இதை பரப்பி இது பண்ணுவாங்க. விதைகளை எல்லாத்தையும் வித்து அந்த பதம் எல்லாமே அழிக்கும்ல. ஸோ அது மாதிரி உலகெல்லாம் பறவை நம்ம வந்து இப்போ உலகெல்லாம் பரவி இருக்கா, ஒரே மாதிரியான தன்மை பழகி இருக்கா. இந்த சைடு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா
இன்னொரு உலகம் மாதிரி தெரியும். ஆமாம். சரிங்களா? அவங்களோட பாரம்பரியம் இதெல்லாம் வேற வேற மாதிரியா இருக்கும். சரிங்களா? கொலை பண்ணி கொலை வர்றது இதெல்லாம் நிறைய அதிகமாக ஈடுபட்டு மொழிகள் மாற்றம் அடைஞ்சு அதுக்கு தான் அறிவு விலங்கிங்கன்றாரு. அப்போல்லாம் வந்து எல்லாமே பாலைவனத்தில் அவங்கவுங்க இது ஊழ்வினைப்படியும் அவங்கவுங்க செயலுக்கு எங்கெங்கோ ஒரு பிறப்பு எடுக்கிறோம், அங்கங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த அப்படியே நல்லா செழிக்கிற பூமியிலேயே பிறந்தா கூட ஏதோ ஒரு கர்மத்தால் நோய்வாய்ப்பட்டு ஏதோ பாலைவனத்தில் இருக்கிறதோட கொடுமையான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்ருக்கோம். குளிரில் நடுநடுங்கி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கத்தோடு அப்படியே கூனி குறுகி உள்ளுக்குள்ளே அப்படியே நொந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் எங்கே இருந்தாலும் இன்பம் துன்பம் நம்ம மனசில் வந்து எப்படி பதியம் போட்டு நம்ம வாழ ஏற்படுத்தி எப்படி செய்கிறோமோ அப்படி தான் வருது. அந்த மாதிரி நம்ம நல்லா உள்ளூர நல்லதெல்லாம் வாங்கி தீயதெல்லாம் விட்டு அது போகணும். ஆனால் பொருளாதாரமே வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்கோம். அப்படியும் இப்போ பொருளாதாரம் செழிப்பு எல்லாமே பாலைவனத்தில் கூட எல்லாமே இப்போ போகுது. குளிர் பிரதேசத்துக்கும் எல்லாமே போகுது. எல்லாம் பொதுவாயிடுச்சு. இப்போ எல்லாமே இப்போ இவங்க பொருளாதாரம் இந்த உலகியல் வாழ்க்கைக்கே ஈடுபாடு கொடுத்தாலும் கடவுள் அது கூட நல்ல தருணம் வர வச்சு எல்லாமே விஞ்ஞானபூர்வமாகவும் மெய்ஞானபூர்வமாகவும் எல்லாருக்குமே எல்லா விளக்கம் கொடுத்து எல்லாமே இப்போ ஒன்றா வந்து எல்லாமே நல்ல வழிக்கு வந்துடணுன்றது தான் இப்போ இது. அப்போ அறிவு விளங்கிக்கணும். நான் இந்த சமயத்தை சார்ந்தவ, எனக்கு எல்லாமே ஆண்டவன் எடுத்து என் காலடியில் கொட்டி வச்சா கூட எல்லாமே இப்போ வந்துடுச்சுன்னா கூட நான் எல்லாம் மாற மாட்டேன், வெறி பிடிச்சி தான் அலைவேன், இந்த வெறிலையும் சமயத்துலேயும் இந்த மதத்துலேயும் தான் கிடப்பான்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட இல்லை அசுரத்தனத்தில் பேய் ஆட்டம் ஆடிட்டுருக்கோம். அசுரனாலும் கதையில் சொல்லி வச்சுட்டா போதாது. நம்ம அதேபடி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தேவர்களாகவும் தேவராக இருந்தால் கூட திரும்பி வந்துடுவோம் இறக்கம் இல்லைன்னா. தொழில் பண்ண உனக்கு இது பதவி பட்டம் எல்லாம் கொடுத்துருந்தா கூட ஃபீஸ் கேரியர் கொடுங்கின மாதிரி அந்த கருணை தயை இல்லைன்னா வந்து இது மறுபடியும் கீழே விழுந்து உழண்டுட்டு தான் இருப்பீங்க துன்பத்தில்னு எவ்வளோ தெளிவாக கொடுக்குறாரு. ஸோ அதனால தான் உலகெல்லாம் அப்படின்னும் போது ஒன்று இந்த உலகம் ஃபுல்லாக அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணுறது, பல உலகங்கள் இருக்குல்ல, இருக்கு. ஆமாம், உலகளோட அண்டைகள்லாம் நிறைய இருக்குல்ல, அதில் எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணுறது இவரோட இது பெருது. எது பெருகுதுன்னு பார்த்தீங்கன்னா என் உள்ளத்திலிருந்தே. ஏன்னா இவரோட உள்ளத்தில் என்ன பார்த்துருக்காரு, சபை. சபைன்றது என்னது, பசை நடந்திருக்கு. ஆண்டவரோட சபையை வந்து திருப்பி போட்டீங்கன்னா என்ன வரும், பசையா? சொல்லுங்க, எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஆண்டவரோட இது அருள் நடத்த கண்டு என்ன பண்றது, ஆனந்திக்கிற இடம், அப்படிதானே? ஸோ அந்த இடத்த வந்து அந்த ஆனந்தம் தான் உயர்ந்தது. சரிங்களா? ஆனந்த அமுதே அப்படின்னு வரல. அப்போ இந்த ஆனந்தம் வந்து போகும்போது என்ன ஆகிடும், இந்த உலகத்தில் இருக்கிற போதைகள், சரிங்களா, மதத்தோட அந்த இதெல்லாம் போயிடும். சரிங்களா? சுத்தமாக வைப் பண்ணி என்ன பண்ணுறோம், பொய்யெல்லாம் வந்து உடனே வந்து என்ன பண்ணும், அதை தீர்த்து கட்டி மெய்யாக்கிட்டு வரும். அப்படித்தானே? சத்தியத்தை தெரிஞ்சு கடவுளை நம்ம ஏற்றுக்கிட்டாதான் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நல்லா மாறுது. மதத்தை ஏற்றுக்கிட்டு சமயத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தால் நம்ம எல்லாம் தாழ்ந்து அதில் தான் ஒடுங்கி அப்படியே கருகி போயிடணுன்றது தான். இதில் ஒரு மதம் இருக்கு. என்ன மதம்? எம்மதம் வந்து உயிர்த்திரையில் இது பண்ணுதோ அம்மதம் என்றருள் அடினார்ல, தன் சாதி அடினவர். அப்போ ஆண்டவருக்குன்னு ஒரு சாதி இருக்கு. என்ன சாதி? ஏழை எளியவர்களுக்கு வந்து என்ன பண்றது, அவங்களேருந்து எதையும் கொடுங்காம அவங்கள நடுங்க வைக்காம அவங்களுக்கு இடம் கொடுத்து நடம் கொடுத்து என்ன கொடுத்துருவாரு, வளம் கொடுத்துருவாரு. சரிங்களா? இங்க இடம் வளம் அப்படின்னா நம்ம பேசிருப்போம். லெஃப்ட் ரைட்ல நிறைய பேர் தெரிஞ்சு இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ எது வந்து கரெக்டான லெஃப்ட், எது கரெக்டான ரைட்டு, சிற்றபையும் பொற்றபையும் சொந்தம் எடுத்தாச்சுல. ஸோ அந்த மாதிரி அதுதான் நம்மளுக்கு சொந்தம். அதை கொண்டாடாம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க,
சபையை வந்து வெவ்வேறு இடத்துல வந்து இது பண்ணிடுவாங்க. பசி வேற இடத்துல ஒட்டி பசங்க இருக்குமா, பிரிவுற்று அறியா பெரும்பொருளா இருப்பாங்களா, எல்லாம் பிரிஞ்சு போறது தானே அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம அழகிலா ஒளி செய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கேல் பண்ண முடியாது, அளந்து பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒளி. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எந்த மாதிரி அவர் ஒளி கண்டிருக்காரு. இவங்க சின்ன சின்னது இப்போ குட்டி சாத்தா நம்மலாம் ஒரு நிறைய கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் உணர்ந்தது நான் சொல்லி ஆகணும். அப்படி தான் நான் அதை அப்போது கரெக்டாக அது வரும். ஒரு சின்ன சின்ன சக்தி இந்த இதெல்லாம் செய்துக்கிட்டு சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சக்திக்கிட்ட கூட போயிட்டு மன்றாடி ஏதோ வேன் கத்தி ஏதோ மந்திரம் ஜபிச்சு ஏதோ பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து சின்ன சின்ன இடத்துக்கு கொண்டுட்டு போய் நம்மளை விட்டு ஆட்டி படைக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஐயா சொல்கிறாரு, இந்த சிறு தெய்வ வழிபாடு, இந்த மற்ற தெய்வங்கள், பெருந்தெய்வம், சிறு தெய்வம், அந்த தெய்வம், இந்த தெய்வம்னு எல்லா தெய்வங்களும் சொல்லிக்கிட்டு நம்ம அங்கங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் எந்த பெற வேண்டியதை பெற முடியாது அப்படின்னு கரெக்டாக தெளிவாக கொடுக்குறாரு. அப்போ அவர் எந்த அளவுக்கு ஒரு அழகிலா ஒளி செய், எந்த அளவுக்கு அந்த ஒளியை உள்வாங்கி எந்த அளவுக்கு அந்த ஈரத்தோடு எப்படி போய் ஒட்டி உறவாடி இருக்கார் கடவுளோட. நம்ம கடவுள்கிட்டயே உறவாடிக்கிட்டு இருக்கோம், மிருகத்துக்கிட்டே தான் உறவாடிக்கிட்டு இருக்கோம், பேய்கிட்ட தான் நம்ம சம்மந்தம் வச்சுக்கிட்டு இருக்கோம், பேய் ஆட்டம் தான் போட்டுட்ருக்கோன்றது நான் உணர்ந்து நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். நானெல்லாம் அப்படி தான் ஆடிட்டு இருந்தேன். இப்போ தான் திருந்தணும், திருத்திருக்காரு ஆண்டவர், திருந்தி நம்ம மேலே உயரணும்ப்பா. அப்போ அந்த ஒளி காட்டுறது தெரியுது. அழகிலா ஒளி வந்து ஆமாப்பா, அதை செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நம்ம சொல்றாரு. யார் ஒருத்தனுக்கு அந்த மாதிரி அழகிலா ஒளி தெரியுதோ அவங்க என்ன பண்ணுறாங்க, உலகெல்லாம் பரவாங்க, அவங்க தடையே இருக்காது. சரிங்களா? அவங்க மட்டும் இல்லாம அடுத்தவங்களும் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த ஒளிகளை வந்து தூண்டுவாங்கல்ல. தூண்டா விளக்கு வந்து அருட்பெருஞ்சோதி. ஆனா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒளி அருள் ஒளி நம்மளுக்கு என்ன பண்ணுது, அழகிலா இது பண்ணி காட்டி இங்க சின்ன சின்ன ஒளியில ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி அந்த அளவுக்கு நம்மளுக்கு டெப்த் கிடைக்குமா? அப்போ அந்த மாதிரி டீப்பா போகணும்னா என்ன வேணும், பரோபகாரம். நல்ல பரோபகாரம் பண்ணதான் நம்ம பரவ முடியும். சரிங்களா? திருவுகோள் அடிக்கிறாருல்ல, அப்போ இது மாதிரிலாம் பண்ணி சத்தியவிசாரம் பரோபகாரம் ஏன் சொல்றாரு அப்படின்னா உலகெல்லாம் பரவ நம்ம வந்து இங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதுவும் நடக்கும். சரிங்களா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளத்துல இங்க எல்லாருமே வந்து சீரா இருக்கணும், இவன் மேல இவங்க கீழே, ஒருத்தவங்க மட்டும் உயிர்றது. இப்போ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை தாண்டி இப்போ எந்த மாதிரி வருது, ஒருத்தவங்க வந்து 3 மணி நேரம் 1 ஜாம நேரம் மட்டும் வேலை செஞ்சா போதும் ஒரு நாளைக்கு, அப்போதான் மற்ற எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். சிந்தனை தொலைநோக்கு பார்வை வேணும்ன்றாங்கல்ல. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம அந்த தொலைநோக்கு தூர பார்வையோட நம்ம அணுகிறதில்ல, எதையும் செய்யறதில்ல. ஒருத்தனே எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒருத்தரே எல்லாமே அனுபவிச்சிடணுன்ற அந்த ஒரு ஆனா அவங்களே சொல்லுவாங்க, ஒருத்தரே எல்லா வேலையும் பார்க்க முடியாது, நீ இந்த வேலையை பாரு, நீ இந்த வேலையை பாரு. வேலை செய்யறதுக்கு மட்டும் அப்படி சொல்லிடுவாங்க. ஆனா அனுபவிக்கிறது மட்டும் நம்மளே அனுபவிச்சுக்கணும். எல்லாமே அனுபவிக்கிறதுனா என்ன, இந்த பொருள் ஈட்டுறது, பதவி, இதெல்லாம் தானேன்ற மாதிரி வந்துடும். மற்றதெல்லாம் வந்து எல்லாம் யாரும் அவங்க சொல்லட்டுமே அப்படின்னு பகிர்ந்துக்கணும். இல்ல அதான் பகிர்ந்து நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ கண்ணோட்டம் வளருது. சரிங்களா? ஏதோ இங்க இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாலும் நீக்கேன்னு மறைக்கணும், நின்னையா விட்டு போகையும் அப்படின்னு வரும். சரிங்களா? அந்த மாதிரி தமிழை விட்டு நம்ம எவ்வளவு நம்மள இது பண்ணி பிரிச்சு பிரிச்சு வச்சாலும் போற இடம்லாம் தமிழ் வந்து செய்யுது. சரிங்களா? அது எந்த மாதிரி தமிழ்னா கொடுந்தமிழ் கிடையாது. சரிங்களா? செங்கோல் நடக்கிற இது இல்ல, அது என்ன சொல்லுவாங்க, செந்தமிழ். அது இன்னும் சொல்லுவாங்க, இந்த செந்தமிழ் சொல்லுவாங்க. அது வந்து இந்த சீமான் தெரியும்ல உங்களுக்கு, அவர் வந்து என்ன சொல்லுவாரு, செந்தமிழ் அப்படின்னு சொல்லுவாரு. தெரியல, ஞாபகம் வர மாட்டேங்குது திடீர்னு. ஆமா, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க மொழிகள் என்ன இருக்கு,
எல்லாரும் நல்லா ஓங்கணும், சீரமைக்கணும். ஆமா அப்படியே அந்த மாதிரி இருக்கு. எங்க சொல்றாங்க. ஒரு லெவல்ல வந்து தமிழ் தமிழ்னு சொன்னா கூட ஆமா மத்ததெல்லாம் எல்லாமே. தமிழ் மொழி கூறுறது என்னது, பாட்டு முப்பாட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதான் நம்ம அருள்ஜோதி வள்ளலார் என்ன சொல்றாரு, அதை அவரை பத்தி ஒரு ஏத்துக்கிட்டாங்களா? வார்த்தை கூட அவருக்கு பேச தெரியலையே. அப்ப அவர் எங்க தமிழனா இருக்காரு? அவரு ஒரு தமிழன் தானே அவரு. ராமலிங்கர் எப்படி சொல்லியிருக்காரு, எப்படி நடந்துட்டு இருந்திருக்காரு? இந்த நெறி தானே அருள் நெறி, இந்த தூய நெறிக்கு வரணும், தெருள் நெறின்னு எல்லாம் சொல்றாரு. அவங்க என்ன குப்பை மாதிரி ஆடு சாப்பிடு 1 கிலோ, மாடு சாப்பிடு 1 கிலோ, அப்பதான் சத்து வரும், நல்லா நம்ம இது பண்ணலாம். அது உடம்பு பாடி லாங்குவேஜ் எல்லாம் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டு காட்டு மிராண்டித்தனம், இந்த இதெல்லாம் உரும்பும் பாரு அந்த மாதிரி. கரடிகளும் நம்ம வந்து என்ன பண்றோம், உரும்பி உரும்பி காமிக்கிறது தான் வந்து தீய கான் விலங்கையும் தூய மானுடன் செய். அந்த இது இப்போ அழகிலாம் ஒளி செய்கின்றாருல்ல, தூய மானுடன் செய்யறது தான் வந்து ஆண்டவரோட இது வேலை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பரவ முடியாது. சரிங்களா? நம்ம பரவுற மாதிரி தெரியும். இந்த மாதிரி அது ரொம்ப நிலையா பரவ முடியாது. சரிங்களா? பல தடைகள் வந்து நம்மளை வந்து அடைக்கணும். அப்படிதானே? எவ்வளோ நம்ம நல்ல செயல் எல்லாம் செய்தவங்களெல்லாம் அவர் சொல்றதே இல்லை, எல்லாமே தப்பு தப்பாக செய்யுது. அவருன்னு அவர் ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு நீ சொல்ற மாதிரி, அவ்வளோதான் ஒழிய மற்றவங்க. தமிழ் கடவுள்னு யாரும் சொல்லுவாங்க? முருகன் நல்ல ஆய்வு இருந்துச்சுன்னா அது மாதிரி சொல்லுவாங்களா? அதானே வாய் அந்த மாதிரி வருமா? அதான் ஆய்வு பண்ணி சொல்ற இறைவனையே விட்டுடுறாங்க. இறைவன் சொன்னாலும் அதை காது கொடுத்தே வாங்குறது இல்ல. இப்ப கண்ட வெளியே பேசுறது அதான் என்ன பண்றது, படைப்பாளி மாதிரி இப்படி பேசினா பரவ முடியும் அப்படி சொல்லிட்டு சில பேர் இறங்குறாங்க உள்ளார. ஆனா அவங்க பரவதில் வந்து நிலைத்து நிக்குமா? அதான் அதுதான் வந்து வள்ளலார் சொல்லுவாரு, நீடுக நீயே நீள் உலகு நின்று ஆடுக அப்படின்னவரு. அப்போ யாரு வந்து சொல்றாரு? வீகனாவும் வள்ளலாவும் இருந்தா மட்டும்தான். சரிங்களா? கொடுக்குற தன்மை இருக்கணும், எல்லாத்தையும் பிடிங்கிட்டு எப்படியே குளிர் காயணும், பதவி தக்க வச்சுக்கணுன்றதுனால ஒவ்வொருத்தரும் பதவி தக்க வச்சுக்கணுன்ட்டு சத்தியத்தை மறைச்சி மழுப்பி மழுப்பி பேசி மயக்கத்திலேயே இருந்துக்கிட்டு அந்த மயக்கத்தில் மற்றவங்களையும் தூக்கி போட்டுக்கிட்டு கூத்தடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நல்ல உண்மையான கூத்து எதுன்னு தெரிஞ்சு எல்லாம் நம்ம என்ன எல்லாம் கை கோத்து நல்லா நம்ம செய்யும் போது சகோதரத்துவமாக ஒரு வெறுப்பு இல்லாமல் நல்ல கடவுளுடைய அந்த இயற்கு போன அந்த நம்ம விருப்பத்தோட பண்ணும் போது தான் இப்போ சிறப்பாக அமையுது எல்லாம். ஸோ அதனால தான் அடுத்த லைன் நான் சொல்றாரு, விண்ணு விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அன்னை நிறைந்த அருட்பெருஞ்சோதி. அப்படின்னா நிறைய பேர் விண்ணுக்கு இது பண்றேன், விண்வெளி நாயகா அப்படின்னு தான் பேரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்படிங்களா உலக நாயகன் அப்படின்ற இடத்துல இப்போ இன்னும் அதுக்கும் தாண்டி விண்வெளி இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. உலகியல் வாழ்க்கையில் ஊடுருவி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு உலக நாயகன் பேர் வச்சுட்டு அவங்கள கொண்டாடுறாங்க. உண்மையாக கடவுளை வந்து எப்படி தெரிஞ்சு கடவுள் இயலோடு தெரிஞ்சு கடவுள் இயலை தோட நம்ம எப்படி பரவணும், உலக அளவில் நாயகனாக இருக்கணுன்றது. அவரு நாயகனாக இருந்தார், அப்போ எல்லாரையும் நாயகனாக ஆக்குறன்றாரு. அவரை வந்து கொண்டாடுறதுக்கு தெரியல, நம்மளுக்கு சத்தியத்தை கொண்டாட தெரியல, பொய்யை தான் கொண்டாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஷார்ட் அப்படின்னு சொன்னதுமே சும்மா பொய்யா போய் நடிச்சுட்டு வர்றவங்க அப்படி நல்ல மாதிரி தெரிகிற மாதிரி தெரிஞ்சு காமிச்சிட்டு பணம் சம்பாரிச்சிட்டு போகிறவங்கள நாயகன் ஆக்கிடுறோம். உண்மையான நாயகனை எல்லாம் கொண்டாடுறதில்ல. அவங்களெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த காலத்தில் ஆகுமா அந்த காலத்தில் ஆகுமா, இதெல்லாம் முடியுமா, இது எப்படி முடியும், இது இப்படி தான் என்னால் செய்ய முடியும், நான் இப்படியே செய்துக்கிறேன்ட்டு எப்படி டெரரிசம் எல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு அதான் நான் செய்வேன்னு கங்கணம் கட்டிட்டு ஆடுறாங்களோ ஒரு மாதிரி. அதே மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி லைன்ட்டு இப்படி ஆடிட்டு இருக்கோம். ஸோ விண்ணினுள் விண்ணாய் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அடுக்கு இருக்கு அப்படின்னு தெரியுது. பல அடுக்குகள் எப்படி வந்து பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவன் அது ஒரு இது இருக்கு, பூதவெளி தெரியுதுங்களா. அப்புறம் இதுல ஒருத்தவங்களுக்கும் தெரியாது தெரியுதுங்களா, அந்த அளவுக்கு இருக்குது. கோடியா இருந்தாலும் அவங்களுக்கு இது அவங்க கீழே இருக்கவங்க பார்க்க முடியுதா? இப்போ உதாரணத்துக்கு எறும்புகள் எங்க இருந்தா கூட கோடிப்புல நம்மளோட அதிக லெவல்ல அவங்க இருந்தா கூட
புழுக்களும் ம். இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களும் அதிகமாக நம்மளை விட அதிகம். ஆமா ஆமாப்பா. சரிங்களா? இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுறது, ம். மனிதர்கள் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதா நம்மளுக்கு. அதான். ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு அடிக்கடி நிறையவே இருந்துக்கிட்டே இருக்கு. போக வந்து என்ன பண்ணுறது, ம். அதுக்கு மேலே போதெல்லாம் அதிகமாக போயிட்டே இருக்கு. ம். விந்து, ம். நாதம், பறவிந்து, பரநாதம், பறை அப்படின்றதுல அதோட ம். சின்னதாகவும் இருக்கும், அது நிறைய பறவை இருக்கும். ம். சரிங்களா? அந்த மாதிரி விண்ணு வந்து ம். பராபர லெவல்ஸு. ம். அதான் இப்போ விஞ்ஞான பூர்வமாகவே அப்படி தான் எல்லாம் நிரூபித்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயா எவ்வளோ அழகாக எவ்வளோ சொல்கிறாங்க. மற்ற சித்தருங்கெல்லாம் வந்து சொன்னாலும் அதெல்லாம் தாண்டி அந்த கருணையோடு இருக்கும்போது தான் உச்சத்துக்கு மேலோங்கி எல்லா நிலையும் அடைஞ்சு அப்படி சுவைச்சு அப்படி அனுபவிச்சு கொடுக்குறாருன்னும் போது இவரை கொண்டாடணும். நம்ம யாரையும் கொண்டாடிக்கிட்டு நம்ம கோமாளியாக மாறிடக்கூடாது. கோமாளித்தனம் கூட சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இப்படியே காலத்தை கழித்து போயிட்டு மறுபடியும் அதில் பாதாளத்தில் தான் விழுந்துடுறோம். அதான் எனக்கு கொஞ்சம் பருவம் மாறி கொஞ்சம் இதெல்லாம் வெளியில இருக்கலாம் தெரிஞ்சுக்கணும், விண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயத்துல உணவு பற்றியும் பண்ட ரகசியம் அண்ட ரகசியம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பிண்ட ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கரெக்டாக வரும்போது இவரோட பாடங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ யாரெல்லாம் அந்த மாதிரி இது பண்ணுறாங்களோ, சத்திரேஸ்வரர் எப்படி பண்ண சொல்கிறாரு, அண்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க, பிண்டத்தை பற்றி எப்படி அது இயங்குது, முடி எதுக்கு இருக்குது, முடிய உனக்கு அந்த லிங்கை எப்படி கொடுத்துருக்காரு பாரு. எதோட நம்ம லிங்க் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, கடவுளை லிங்க் பண்ணிக்கணும் நம்ம தான் இந்த லிங்கை வந்து நீங்கள் உணர்ந்து இதில் போய் சேர்ந்து நல்லா அனுபவின்னு காமிக்கிறாரு. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு மடியில் விழுந்த பரிசு மாதிரி. ஆமாப்பா, நான் மடிஞ்சு கிடந்தவன். ஆமாம் சரிங்களா? இருந்தாலும் உனக்கு விடியில் ஏற்படணும் அப்படின்றதால ஜோதின்ற மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்தே வந்துருச்சு. அதான் எனக்கு ஆச்சரியம். எனக்கெல்லாம் ஒரு 50 வயசை தாண்டி தான் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூளை முடுக்கில் இருந்தது கூட நம்ம அதை விரிவுபடுத்திக்கிறதே இல்லை. அப்படியே அதை இன்னும் கொஞ்சம் நான் எங்கே சொருகி வைக்கணுமோ அங்கே சொருகி வச்சுருவோம். அதெல்லாம் எடுக்கணும், அனுபவிக்கணும் எண்ணம் வராது, ஆசை வராது. நம்ம தடைகளை விளைக்கிற தன்மை இருக்குல்ல, அது எல்லாத்தையும் காட்டி நட வரணும். எப்படி நான் சொல்றேன்ல, அப்போ நீ எதனா நல்லது சொன்னாலும் எரிச்சல் வரும். என்னடா இப்படியெல்லாம் சொல்ற, என்ன இப்படியெல்லாம் பேசுற, அதெல்லாம் செய்ய முடியாது. கொஞ்சம் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டா தான் நம்ம வந்து இது பண்ணலாம். இந்த உலகத்துலேயே எல்லாரும் நம்ம அப்படிதான் சொல்லிக்கிட்டு இப்படி தான் நம்ம கருகி போய்கிட்டு இருக்கோம். அப்போ கரெக்டாக அந்த மதுரை கூட்டாங்கல்ல, மதுரை தான் என்ன பண்ணு சங்க பரவுறது அப்படின்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ மதுரை இது பண்ணி அந்த ஊரில் 2 கல்யாணம் கரெக்டாக அந்த கீழே யாராச்சும் நடக்க அந்த டைமில் தடைகள்லாம் நிறைய இருந்தால் கூட தலைவனோட நடையை காட்டி அதை உலகம் ஃபுல்லாக இது பண்ண வைக்கிறாருல்ல. ஆமாப்பா, பறவை வச்சு எல்லாமே நல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம இன்னும் நல்லா சீக்கிரமா எளிமையா நம்ம முன்னேற முடியும். எல்லாமே தெரிஞ்சு இந்த விஞ்ஞான பூர்வமாவே விளக்குறாரு. எல்லாமே அவரும் விஞ்ஞான பூர்வமாவே எடுத்து கொடுக்குறாரு. இந்த மூடர்களுக்கு மெய்ஞானத்திலேயே சொல்லிட்டு அவங்களுக்கு விளக்கம் தர அந்த இது இந்த அளவில் மறுபடியும் தீயதுலேயே போய் வாழ்ந்துக்கிறாங்க. எப்பேற்பட்ட நல்லது சொல்லி கொடுத்தாலும் சின்னதை வந்து பெருசை வந்து சின்னதாக்கியே இப்படியே நம்ம மாற்றி செய்தே பழகிட்டோம். அதனால் விஞ்ஞானபூர்வமாக இது இப்படின்னு நல்லா விளக்கம் கொடுத்து நல்லா எடுத்து சொல்லி சிறப்பாக செய்து காமிச்சிட்டாருப்பேன். ஸோ அதனால என்ன பண்ணுறாரு, கணினியை வந்து சீக்கிரமாக பயன்படுத்த கொடுத்தாரு. கல்வியில் கற்கும் போது அதில் கரெக்டாக அந்த பருவமாக என்ன பண்ணுது, தொழில்நுட்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இது பண்ணி இணையம், இன்டர்நெட், கிளவுடு, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அந்த மாதிரி போய் எவ்வளோ தூரத்தை அவர் முன்னேற்றிட்டு தெரியுமா. ஸோ தடைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டே வந்து எது வந்து மனிதருக்கு நல்லா வேலை செய்யுமோ அதை அனுபவிக்க விடுறாரு. சரி இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதை நல்லா பரவும் விடுறாரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விண்ணினுள் விண்ணாய் விண்ணட விண்ணாய் அப்படின்னும் போது பராபர வரைக்கும் அதுதான் எல்லாத்தோடய உள்ள இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னா கூட அதுக்கு நடுவு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? பரம்பராபரம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பராபரமே வந்து நல்லா பரவுறதுக்காக இன்னொரு விண்ணு வந்து அதுக்கு துணையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாருல்ல. அருளோட சேர்த்து 2 அடினவர்.
எழுதுனேன். மெய் சீவம் பொய் சீவம் இருக்குதுன்னு நம்ம நல்லா ஆமா, தெரிஞ்சுக்கணும். நல்லா தெளிவுபடுத்திட்டாரு. ஆமா. சரிங்களா? அப்போ சமரசம் வந்து ம் 2 லெவல்ல அடையலாம். ம் ம் ஒண்ணு வந்து கடின சித்தத்துல வந்து அடையிற மாதிரி இருக்குது, பொய் நெறியது. ம் இன்னொன்னு வந்து என்ன பண்ணுது, ம் ம் மெய் நெறி என்ன பண்ணுது, ம் கடினம் இல்லாம ம் நல்ல கடினத்தன்மை தருது. ஆமா. சரிங்களா? ம். ஸோ அதுதான் வந்து அன்னி நிறைந்த, இது எல்லாத்துக்கும் நடுவா இருந்துக்கிட்டு ம் அன்னின்னும் போது முழுக்க முழுக்க எல்லாத்தையும் வந்து நிறைய பேர் இருக்குல்ல. ம் ஆ ம் அது இல்லாம ம் கலந்தும் கலவாம இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ம் ஸோ இந்த மாதிரி ஓஹோ. அன்னி நிறைந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்ற மாதிரி அருட்பெருஞ்சோதியோட நிலையை நம்மளுக்கு சொல்றாரு. எப்படி அதோட விண்ணு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ம் சரிங்களா? அடுத்தது அப்போ அவரும் வானவர் தான். ம் ஆனா நம்ம இங்க காணுற பிரம்ம விஷ்ணு அந்த மாதிரிலாம் கிடையாது, பராபர நிலையை தாண்டி இருக்குது. சரிங்களா? ம் அடுத்தது விண்ணுரு விண்ணாய் விண்ணிலை விண்ணாய் அன்னி வயங்கும் அருட்பெருஞ்சோதி. விண்ணோட உரு. ம் நம்ம வந்து என்ன பண்றப்போ ம் எதோட உருவு தெரிஞ்சிருக்கோம், அதான் அதான். பிண்டங்களோட உருவு நம்ம இது தெரிஞ்சிருப்போம். ம் ஆனா விண்ணோட உருவத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? எவ்வளவு பெருசு அடியுது, அதான் அதான் இல்ல எவ்வளவு சிறுசுன்னு தான் நம்ம தெரியுமா? அதான்ப்பா. ஸோ இந்த விண்ணு உருவு வந்து ம் விண்ணாய், ம் விண்ணிலை விண்ணாய் ம் அப்படின்போது எப்படி தெரியுது? அதான் அதோட நிலையை வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம நல்லா ஏன்னா வானம் பெருசா பூமி பெருசா அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம எதை சொல்லுவோம்? வானம் பெருசனும். அப்போ விண்ணு உரு வந்து விண்ணு. ம் சரிங்களா? அண்டம் எல்லாம் அணுவுல அடங்குறதுக்கு ஒரு இது பண்ணி விளையாடினாரு. ம் அணுவெல்லாம் அண்டை லெவல்ஸ் கூட்டு போய் அந்த விரிச்சு சொல்றதுக்கு அதுவும் தெரியும். ம் சரிங்களா? ம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அன்னி வயங்கும் அருட்பெருஞ்சோதி அந்த இது தருது. ம் அப்படிதானே? ம் ஸோ இதோட நம்ம இது பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த விரிவுகள்லாம் பார்ப்போமா? ஆமாப்பா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எல்லா உயிரிலும் போற்று வாழ்க. புற்று வாழ்க வல்ல வல்ல மலரடி வாழ்க. வாழ்க வாழ்க.